Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட பேர் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம் எஜெக்டரை வச்சு சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மொபைலை நீங்கள் கிளட்டி ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிக்கோ. இது வந்து பேக் டோர். ஸோ பேக் டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேலே கீழேன்னு எல்லா பக்கமும் நமக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம ப்ராப்பராக எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா ஃப்ரேம். ஸோ நமக்கு அந்த ஒய்ஃபை சிக்னல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா ஃப்ரேம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கீழே வந்து நான் பாட்டமில் இருக்கிற ஸ்பீக்கர் ஷெல்லை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர் எப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூடியூப்பில் நம்ம ஏதாவது வீடியோஸ் பார்க்குறோன்னா சவுண்ட் வருது, அதில் தான். ஸோ இன்னொரு விஷயம், அந்த ஷீல்டுலேயே இன்னொன்று இருக்கும். என்ன அப்படின்னா இதான் வந்து வைப்ரேட்டர். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மோட்ரு. ஸோ இந்த மோட்ரு வந்து நமக்கு ரன் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ வைப்ரேட்டர் மோட்டில் நம்ம போட்டோம்னா சவுண்டு கிருன்னு நமக்கு சவுண்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட்டர் மோட்டர் மூலமாக தான். ஸோ கீழே வந்து கனெக்டர்ஸ்லாம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சார்ஜிங் போர்டு, அதாவது சப்போர்டுன்னு சொல்லுவோம். சப்போர்டு, இந்த சப்போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின், மைக் இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்போர்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நான் டிஸ்பிளே கனெக்டர், அப்புறம் பேட்ரி கனெக்டர், சப்போர்டு, எஃப்இசி கனெக்டர் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சைடு கீ கனெக்டர். ஸோ இப்போது நம்ம மதர் போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து மதர் போர்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃப்ரண்ட் கேமராவை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது பேக் சைடில் இருக்கிற 2 கேமராவை நான் ரிமூவ் பண்ணி வர வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து மதர் போர்டு. மொபைலோட மதர் போர்டுன்றது இது தான். ஸோ இதுதான் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான பார்ட் இந்த மொபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கழட்ட போகிறது பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ இப்போ இந்த பேட்ரி நான் பொறுமையாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பேட்ரி. இது பார்த்திங்கன்னா எஃபிசி ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் பிரிண்டட் சர்க்கியூட். எஃபிசி ஸ்ட்ரிப்பு இல்லை மெயின் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து சப் போர்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த சைடில் இருக்கிறத பார்த்திங்கன்னா சைடு கீன்னு சொல்லுவோம். சைடு கீழே பார்த்திங்கன்னா வால்யூம் அப்பு, டவுனு, பவர் பட்டன் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. ஸோ இது வந்து டச் கனெக்டர். ஸோ டச் கரெக்டாக ஒர்க் ஆகலாம், இந்த டச் கனெக்டர் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே டாப்பில் இருக்கிறது வந்து இயர்பீஸ், அதாவது ரிசீவர்னு சொல்லுவோம், இல்லைனா இயர்பீஸ். நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம காதில் கேட்குது இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அது வந்து எல்இடி லைட் இண்டிகேஷன். ஸோ சார்ஜ் போடும் போது நோட்டிஃபிகேஷன் தான் இண்டிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மொபைலோட பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.